உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கோவையில் மகளிர் சுய உதவி குழுவில் கடன் பெறும் மகளிர்கள் கடன் தொகையை கட்ட தாமதமானால் பைனான்ஸ் நிறுவனங்களிலிருந்து வசூலுக்கு வரும் நபர்கள் அவர்களை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்களிடம் அடாவடியாக நடந்து கொள்ளும் நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு வழங்கினர். ஈசாப் நிறுவனம், எக்யூட்டாஸ் பேங்க், ஸ்ரீராம், பஜாஜ் பைனான்ஸ் போன்றவர்கள் குழு என்ற பெயரில் பணம் கொடுத்து அதை தனிநபர் கடனாக மாற்றி வசூலுக்கு வரும்போது பெண்களை தகாத வார்த்தைகளிலும் மிரட்டும் தோணியிலும் சாப்பிட்றேல்ல புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கில்ல இந்த மாதிரியெல்லாம் அருவருப்பத்தக்க வார்த்தைகளை பேசி வசூல் செய்பவர்களும் மேலாளரும் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் மீது சிங்காநல்லூர் காவல் நிலையத்திலே வழக்கு கொடுத்தால் எஸ்ஐ அவர்கள் இது சிவில் மேட்ரு, நீங்கள் போய் கோர்ட்டில் பாருங்கிறாரு. எப்படி ஒரு பெண்ணை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் மிரட்டுவது எப்படி சிவில் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சட்டம் படித்து வந்தாரா இல்லை படிக்காமல் வந்தாரா என்று தெரியவில்லை. இதனால் இப்படி பெண்களிடம் இழிவாக நடந்து கொள்ளும் பஜாஜ் பைனான்ஸ், ஸ்ரீராம் பைனான்ஸ், எக்யூட்டாஸ், ஈசாப் ஆகிய ஆசீர்வாதம் ஆகிய குழு வசூல் செய்பவர் மேலாளர் மீதும் அந்த குண்டர்களைப் போல வந்து வசூல் செய்யும் அந்த நபர்கள் மீதும் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் இப்போது மாவட்ட கலெக்டர்களிடம் விண்ணப்பம் கொடுத்துள்ளோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தேப்பெருமாநல்லூர் பெரியார் நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தங்க ராவணன் தலைமையில் 25 அடி உயரத்தில் புதியதாக கொடிக்கம்பம் வைத்து கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் கலந்து கொண்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் அமுதன் துரையரசன், கருத்தில் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரசு முதல்வன், வழக்கறிஞர் மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் முத்துராமன், சரவணகுமார், ராகவன், நந்திவனம் பாலா, மாடாக்குடி செந்தில்குமார், செல்வராசு, மதியழகன், லெனன், தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் தென்னூர் தென்னவன், புதியவன், பேரூர் செயலாளர் மோகன், அம்மன்பேட்டை செல்வராஜ், திருப்புவனம் அறவைத்துறை, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தங்ககுமார், சசிகுமார், பிரபாகரன், ராஜேஷ், கௌதம், ராகுல் காந்தி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.